இப்ப இங்கெல்லாம் அந்த போட் இது ஓட்டுவீங்களா ரேஸ்? ரைஸிங்கே கிடையாது. ரேஸிங்க கிடையாது. நீங்க இப்ப ரைஸ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு எனக்கிட்ட சொல்லுங்க. எனக்கிட்ட எல்லாமே இருக்கு, பொருள் எல்லாமே இருக்கு. அவன் அப்படியே கொடுக்குறான். நீங்க எல்லாமே பண்றீங்களே, நீச்சல் அடிக்கிறீங்க, துடுப்பு வச்சிருக்கீங்க, பயங்கரமான இருக்கீங்க போல. எங்க நண்பர் இருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு போட்டை போட்டு கட்டிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஹாய், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி கேரளாவில் உள்ள பூவாறு ஐலாண்ட் அந்த இடத்த சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு திருவனந்தபுரம், கேரளா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மார்த்தாண்டம் இதுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் ஸோ இந்த ஐலாண்டை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி இங்கே கேரளாவில் வந்துட்டு வர்க்காலா, திருவனந்தபுரம் இங்கே எங்கேயாவது நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்கனாலும் ஸோ இந்த இடத்த ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவான பிளேஸு. நமக்கு அதிகமாக டைம் இல்லை இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. வாங்க உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். இருக்குல்ல ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி இப்போ பூவையாறு ரிவர்க்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. பூவையாறு ஐலாண்டு பார்க்க உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ பயங்கர சீனிக்கா இருக்கு. ஸோ பயங்கர சீனிக்கான பிளேஸ். அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா இந்த போட்டிங்க்கு ஒரு போட்டுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க டைரக்டா இங்க வரதுனாலே அதுதான் சார்ஜஸ். ஆன்லைன்ல செக் பண்ணாலோ இல்ல வழிநடுக்க நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, இந்த ஏஜென்ட்டை நீங்க ஏதாவது செக் பண்ணாலோ ஸோ அதிகமா காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ டைரக்டா இங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு போட்டுக்கு 1500 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 8 பேர் அலோடு உண்டு இந்த போட்டுக்கு. ஸோ நீங்க வர பர்சனை வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. அது ட்ரைனிங்கான கொக்காட்டுக்கு இன்னும் உள்ள நிறைய இருக்கும் இந்த மாதிரி கொக்கு. அந்த மாங்குரோ ஃபாரஸ்ட்லாம் எப்போ வரும்? இதுதான் மாங்குரோ ஃபாரஸ்டா? மரம்லாம் வேற மாதிரி இருக்கு. அந்த மரம் வேற மாதிரில இருக்கும். மாங்குரோ ஃபாரஸ்ட் தான். தண்ணி கம்மியா இருக்கு, இடத்துல போக முடியாது. ஓ, அந்த இப்ப போல மாங்குரோ ஃபாரஸ்ட் போல. அதுக்கு வேற இதுதான் மேங்குரோ ஃபாரஸ்ட். இல்ல, மாங்குரோ ஃபாரஸ்ட் அது வேற மாதிரில இருக்கும். அது வந்து கடல் காடு. அதுதான், அது அந்த அங்க மட்டும்தான் அந்த மரம் வளரும். சதுப்பு நில காட்டுல மட்டும்தான் அது வளரும். இது வேற வேற மரம் இல்ல. இந்த மாதிரி மரம் தான் இருக்கு. இங்க இருக்கு இந்த மாதிரி மரம். அது வந்து பிச்சாவரத்துல இருக்கு. அதான் அதான் கேக்குறேன். பிச்சாவரத்துல உள்ள மாதிரி இங்க இருக்காது. ஓ, பிச்சாவரத்துல உள்ளது எனக்கு தெரியும். அதான் உண்மையான மேங்கோ. ஓகே. இது ஆக்சுவலா சும்மா சொல்றாங்க மேங்குரோ ஃபாரஸ்ட், ஆனா ஒரிஜினல் மேங்குரோ ஃபாரஸ்ட் கிடையாது. அது பூவரிசி எல்லாமே கலந்து இருக்கிறதா இங்க உள்ள மேங்கோ. எல்லா ஃபாரஸ்டும் 2 ஃபாரஸ்ட் இருக்கு. 2 ஒரே சேம் தான், மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. தண்ணி கம்மியாச்சுன்னா இந்த ஃபாரஸ்ட் வெட்டுவாங்க, தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த ஃபாரஸ்ட் வெட்டுவாங்க. அங்கேயும் இதே மரம் தான் இருக்கும். சேம் தான், 2மே சேம். இது இப்ப ரிவர் ஆனா இல்ல அப்படியே ரோடு?
ரிவர் கடல் யாருமா சந்திக்கிறாங்க பாக்குறேன். அத கடல் ஆறு இன்னும் ஒரு வாட்டர் இது பண்ணுனாங்கல மூணு வாட்டர் அரபிக்கடலும் நெய்யா ரிவர் சந்திக்கிற இடம் பாக்குறேன். இந்த சீ வாட்டர் வந்து இந்த ரிவர் வாட்டரை புஷ் பண்ணிச்சோம்னா இந்த ரிவர் வாட்டர் பின்னால வாட்டர் தான் பேக். ஓ இது நீர் காக்காவானே. தண்ணிக்குள்ளே போய் நீர் ஓ ஆனா கொக்கு மாதிரி இருக்கு. கொக்கு மாதிரி இருக்கு. கலர் கருப்பா இருக்கனால காக்காவோ. அங்க போகும்போது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம். ஏன்னா தண்ணி கம்மியானா பேர்ட்ஸ் ஜாஸ்தியா வருது. இப்பதான் மீனை பிடிக்கலாம் அப்படின்னு. மீனை பிடிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாச்சுன்னா மீனுக்கு பறவை வராது. இங்க சீசனுக்கு ஏதாவது வெளியூர்ல இருந்து பறவை வருமானா இல்ல இங்க இருக்கிற மட்டும் எந்த சீசன்னா? அது வந்து ஜூன் ஜூலைல ஜூன் ஜூலைல வெளியூர்ல இருந்து பறவைகள்லாம் வரும். அதான் இங்க ரெய்னி சீசன். அந்த பிச்சாவரத்துல வந்துட்டு நவம்பர் டிசம்பர் அப்படி வரும். நவம்பர் டிசம்பர். எல்லாமே ஸ்பா ரிசார்ட். ரெசார்ட்லாம் எவ்வளோண்ணா ஃபேமிலி ஸ்டே? ஒரு ஃபேமிலிக்குன்னா 5000 ரூபாய். ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேருக்குன்னா 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு 24 ஹவர். அது ஃபுட் எல்லாம் செப்பரேட். தங்கறதுக்கு மட்டும் 5000 ரூபாய், ஃபுட்டுக்கு தனி. அது அந்த ஃப்ளோட்டிங் போட் ஹவுஸ் இருக்குல்லண்ணா, ஃப்ளோட்டிங் போட் வச்சா அது 10000 ஒரு நாளைக்கு. தங்கறதுக்கு மட்டும் ஃபுட் எல்லாம் சேர்த்து 10,000. அது வந்து ஆன்லைன் புக் பண்ணிச்சோம்னா 2000 ரூபாய் கம்மி பண்ணும். ஆன்லைன்ல புக் பண்ணு. ஆன்லைன்ல புக் பண்ணிச்சோம்னா 2000 ரூபாய். அது வெப்சைட் எது இருக்குங்களா? வெப்சைட் இருக்கா இல்ல? இருக்கு. ஹவுஸ் போட் மாதிரி இல்ல. இது வந்து ரூம் தான். இப்படி கட்டி போட்டு தண்ணியில மிதக்க விட்டுருப்பாங்க. ஒரே இடத்துல இருக்கு. நம்ம இப்ப போகும்போது பார்த்தோம். ஆலப்புழால தண்ணியில மிதக்கிட்டு போகும் இல்லையா? போவாது, ஒரே இடத்துல நிற்கும். ஆழம் கம்மி தானா? ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 5 அடி 5 அடி இருக்காது. 3 அடி இருக்கு. 3 அடி தான் இருக்குமா? நம்ம நடந்தே போறோம். பிச்சாவரம் 5 அடி. அதுதான் சொன்னீங்களா நடந்தே போலான்ட்டு? நடந்து போறோம். நான் நடந்து போயிருக்கேன். அப்படியா? நாங்க என்ன ஸ்விம்மிங் எல்லாம் திறந்தவங்க. ஓ நீச்சல் வீரர். மண்ணுல அந்த சதுப்பு நில காடு மாதிரி சேரெல்லாம் இருக்காது எனக்கு இது. மணலா தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் இங்க இருக்காது. இங்க என்ன டெய்லி குளிக்க வர இடம் மண்ணுதான். இந்த ரெசார்ட்ல தங்குறவங்க வந்து குளிப்பாங்க. லோக்கல் பசங்களோ? ஆமா, நம்ம பீச்ல இருந்து எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா எத்தனை மணிக்கு க்ளோஸுங்க? இங்க வந்து 6 மணியோட க்ளோஸ் பண்ணுவோம். 6 மணியோட க்ளோஸ். இப்ப இங்கெல்லாம் அந்த போட் இது ஓட்டுவீங்களா? ரேஸ் இங்க கிடையாது. ரேஸ் இங்க கிடையாது. நீங்க இப்ப ரைஸ் பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு எனக்கிட்ட சொல்லுங்க. எனக்கிட்ட எல்லாமே இருக்கு. பொருள் எல்லாமே இருக்கு. குடிக்கிற எல்லாமே இருக்கு. அது எங்க ஆலப்புழால மட்டும்தானா? அது வந்து இந்த ஓணம் சீசன்ல மட்டும்தான் இருக்கு. ஃபெஸ்டிவல், ஓணம் ஃபெஸ்டிவல். அது அந்த ஒரு நாள் பொதுக்காகவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எங்க ஊர்ல கபடி மாதிரி. அந்த மாதிரி நீங்க பண்ணுதுன்னா நான் எடுத்தாரேன். இல்லண்ணா நான் வேடிக்கை தான் பாப்பேன். கொடுக்குற இது எல்லாமே இதை மட்டும் இருக்கு. நேற்று ஒரு சின்ன பையன் அவனுக்கு வேலை ஓடி சொன்னா நான் எடுத்து கொடுத்தேன். அவன் அப்படியே கொடுக்குறான். நீங்க எல்லாமே பண்றீங்களே, நீச்சல் அடிக்கிறீங்க, துடுப்பு வச்சிருக்கீங்க, பயங்கரமான இருக்கீங்க. எவ்வளவு நம்ம வாழ்க்கை தண்ணியில தான். ஃபுல்லா தண்ணியில வரான். என்ன நைட் ஆகுன்னா ஒரு வாரத்துல 2 நாள் கடலுக்கு போவோம். கடலுக்கு மீன் பிடிக்க போவோம். எங்க அரேபியன் சீயா? அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குங்க. நானே பரவாயில்ல. நாங்க இந்த சின்ன வயசுலயே அப்படிதான் போறோம்.
இப்போ பக்கத்துல வர்க்காலா இருக்கு இல்லைங்களா, அது எப்போ சீசன் என்னது? இந்த மாதிரி தான் நவம்பர் டிசம்பர்ல தான் season. நான் போன வருஷம் ஆகஸ்ட்ல போயிருந்தோம். விடல, ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் இதுல போயிருந்தோம். அங்க ஜாஸ்தி ஆளுங்க வர்றது இந்த நவம்பர் பாதி முடியும். நவம்பர் பாதி முடிச்சு டிசம்பர்ல பயங்கர ஆளா கூட்டம். டிசம்பர்ல பயங்கரமா இருக்கும், பயங்கர கூட்டமா இருக்கும். ஃபுல்லா ஃபாரினர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட். ஆமாண்ணா, கோவா மினி கோவா மாதிரி. இப்ப டிசம்பர்ல போனா கரெக்டா இருக்கும் உங்களா? நாங்க வந்து கடலூரியா போறோம். என்ன பிடிக்கிறாங்க? நாங்க வந்து கடலூரியா போறோம். கடல் வழியா அந்த வர்க்கலாக்கு போயிருக்கோம். ஃபேமிலியா கடலூரியா போட்ல எடுத்துட்டு போவீங்களா? போட்ல போவோம் கடலூரியா. அப்படி இருந்தாலும் அங்க போய் ஃபாரினர் எல்லாம் மீட் பண்ண முடியாதுல்ல? மீட் பண்ணலாமே. போட்டை ஒரு ஓரமா போட்டு கட்டுவோம். கட்டிட்டு உள்ள போவீங்க? எங்க நண்பர் இருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு போட்டை போட்டு கட்டிட்டு என்ஜாய் பண்றாங்க. அப்ப எடுங்க, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து மைக்ரேடியன் பேர்ட். என்னன்னா மைக்ரேடியன் 3 மாசம் இங்கேயே இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலியெல்லாம் ஆச்சுன்னா அவங்க ஃபுல்லா அவங்க பறந்து வேற ஊருக்கு போயிடுவாங்க. ஓகே, இந்த ஊருக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி. கெஸ்ட் மாதிரி நம்ம ஃபாரினர் வராங்களே அந்த மாதிரி. 3 மாசம் தாண்டிட்டோம்னா பறந்து வேற ஊருக்கே போயிடுவேன். பறந்து போறது ஒரு லைன் மாதிரி போயிடுவேன். பாக்குறதுக்கெல்லாம் சுமாராயிருக்கு. பிச்சாவரத்துல இருக்கிறது இந்த மாதிரி செடிதான். பாருங்க, இந்த செடி இதுதான் செடி. பிச்சாவரத்துல இருக்கிறது கீழே இந்த கவர்மெண்ட்ல போட்டிருக்கு. இப்பதான் அதை டெவலப் பண்றாங்க. ஏன்னா இந்த செடி எங்க இருந்தாலும் அங்க சுனாமி எடுக்கூடாது. ஆமா, இப்ப அங்கே நாங்க சுனாமில இருந்து இது பண்ணது. அதனால நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம மெட்ராஸ்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்க கடலூருமே சுனாமில தப்பிச்சது அதனாலதான். தமிழ்நாடு பக்கத்துல ஸ்டேடியம் இருக்கு, ஃபுட்பால் ஸ்டேடியம். தமிழ்நாடு தானா இல்ல? தமிழ்நாடு. கன்னியாகுமரி ஃபுட்பால் ஸ்டேடியமா? புரியுது, இந்த இடம் பேரு புரியுது. இது கேரளாவோடது இல்ல, தமிழ்நாடு. புளியூர், கொல்லங்கோடு, நீரோடி, மார்த்தாண்டபுரம் எல்லாமே தமிழ்நாடு தான். அவருக்கு ஊர் ஊரம் அங்கதான் கல்லு ஜாஸ்தியா கிடைக்குது இடம். நாங்க முதல்ல வந்து அதை தெளிவா சொல்லணே, அதுதானே வேணும். கல்லு எங்கன கிடைக்கும்? கேரளா இருந்தாலும் கல்லு குடிக்கணும். கேரளாவில தான் கல்லை குடிக்கலாம். இப்ப நீங்க போட்ல போறோம்னா நீங்க உங்களுக்கு பியர் தான் கிடைக்கும். ஓகே, நாங்க அவருக்கு ஊர்ல போட்டோம்னா அந்த பனையில இருந்து இந்த களத்தோட எடுத்து கொடுப்பாங்க. அந்த களத்துல இருக்கு அந்த மாதிரி. நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க நிறைய பேர் அந்த கல்யாணம். இங்க கேரளால எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா கல்லு கிடைக்கும்? வந்து எர்ணாகுளம். இங்கெல்லாம் கம்மிதான். தெங்கல் தான். இப்ப இது திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? இங்க கம்மிதான்.
தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. தண்ணி அந்த இது வரைக்கும் நிற்கும், மேல வரும் தண்ணி. அந்த கட்டை ரைட் வரைக்கும் நிற்கும். அந்த பாறையில கூடு தெரியுங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த அளவுக்கு வருது. இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியா இப்போ தண்ணி. ஆகையினாலே அனைவரும் இங்கிருந்து மாதாவை தரிசித்து திரும்பிக்கலாம். நம்ம என்ன வேணும் வேண்டிய இங்க நார்மலா ஃபுட்னா என்னென்ன பிரைஸ்? இங்க என்ன பிரைஸ் இருக்கும் ஃபுட்? எந்த ஃபுட்டு? இங்க ஃபுட் எவ்வளவு பிரைஸ் இருக்குங்க? ஃப்ரீயா? இல்ல நார்மலா ஃபுட் ஒரு லஞ்ச் சாப்பிடணும்னா எவ்வளவு பிரைஸ் இருக்கும்? சாப்பிடணும்னா அந்த ரைஸ் இல்ல வெளிய நார்மல் ரேட் இருக்குமா இல்ல ரொம்ப ஹையா இருக்குமா? நானு ரொம்ப ஹை இல்ல, இது வந்து ஒரு மீடியம். ஒரு ரைஸ்க்கு வந்து 100 ரூபாய். ஓகே தானே, 100 ரூபாய் ஓகே தான். 4 ஒரு 150 அந்த மாதிரி வரும். ஓகே கைஸ், நம்ம பூவையாறு ஐலாண்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ ஒரு 20 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் பூவையாறு ஐலாண்டில் வந்து இறக்கி விட்ருக்காங்க. அதாவது இந்த இடத்தோட பேர் வந்துட்டு கோல்டன் சாண்ட் ஐலாண்ட். ஸோ இந்த சேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக்குன்னு தங்க மாதிரி முன்னுங்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இங்கே ஒட்டக சவாரி இருக்குது. ஒட்டக சவாரி எவ்வளோ மச்சான்? ஒரு ஆளுக்கு 200 ரூபாய், 2 பேருக்கு 300 ரூபாய் ஆஃபரு. இந்த பூவாறு ஐலாண்டு நம்ம கன்னியாகுமரியில 3 கடல் ஒன்று கூடுது இல்லைங்களா? அந்த 3 கடல் ஒன்று கூடினதுக்கு அப்புறம் நமக்கு அரேபியன் சி தான் ஃபுல்லாக கேரளாவை கவர் பண்ணியிருக்கு. அந்த அரேபியன் சி தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த அரேபியன் சி வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஆளுங்க. பாருங்க, அலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே ரொம்ப ஹைட் ஏகிற அப்படி பாருங்க. ஸோ நம்ம ஊர் கடல் மாதிரி இல்லை, இவன் கொஞ்சம் ரொம்ப கோவக்காரனா இருக்கேன். ஸோ அதுக்காக இதுக்கு தாண்டி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க. ஸோ சேஃப்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அரேபியன் சீயை வந்து நம்ம தூரத்துலேருந்து மட்டும்தான் ரசிக்கலாம், உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் இதில் எப்படி அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வராங்க அப்படின்னு தெரியல. ஸோ அங்கேயும் கடல் தான், இங்கேயும் கடல் தான். ஏன் இந்த அரேபியன் சீ மட்டும் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட ஹைட்டை பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன், இதோட ஹைட்டை மட்டும் பாருங்களேன். ஸோ அந்த அலையோட ஹைட் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல. இங்கே பாருங்க, அலை ரொம்ப கடல் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால யாரையும் உள்ளே போக விடலை. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே இந்த ஐலாண்டில் நின்று இந்த பக்கம் ஹவுஸு, ப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு தாண்டி இந்தாண்ட பூவாறு, அப்படியே இந்த சைடு பாருங்க கடல். அப்படியே நடு தீவில் நின்று பயங்கரமாக சூப்பராக இருக்குது, நல்ல காற்று. நம்ம கன்னியாகுமரி வரோம், இல்லை நாகர்கோவில் சுற்றி பார்க்க வரோம், திருப்பரப்பு ஃபால்ஸ் வரோம், இல்லை தொட்டிப்பாலம் வரோம், இல்லை வர்க்காலா வரோம் அப்படின்னா இது ஜஸ்ட் இங்கே ஒரு 2 ஹவர் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். டோட்டலாக நம்ம போட்டில் ஏறி இறங்குறதுலேருந்தே நம்ம ஒரு 2 ஹவர் தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த இதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் வர்க்காலா போகிறோம் அப்படின்னா இடையில ஒரு சின்ன பாயிண்டாக இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த போட்டுக்குலாம் நீங்க எங்க சண்டை அந்த மாதிரி பே பண்ணணுமாண்ணே? இந்த போட்டுக்கு ஓட்டுக்காரரு எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சம்பளம் தருவாங்க. அதுவும் இல்லாம அது கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுவாங்க.
அவங்க வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க. டேக்ஸ் ஏதாவது அவங்க கட்டுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டுவாங்க. நீங்க இப்போ விருப்பம் தான் வரலாம் அப்படிதானே? விருப்பம் தான் நீங்க டியூட்டிக்கு வந்தா காசு, மற்றபடி மற்ற வேலையை பார்ப்பீங்க. நம்ம வரையிலன்னா அவங்க கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நான் வரல அப்படின்னு வேற எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இந்த பூவாறு பேக் ரிவர் வாட்டர் ஜேர்னி பக்காவா சூப்பரா முடிஞ்சிச்சு. இந்த டிராவல்ல அண்ணன் ரொம்ப மெசேஜ் கொடுத்தாரு, நல்லாவும் சுத்தி காட்டினாரு. அண்ணே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பா வந்து சேரும். பாய் பாய் பாய்.